போட்டி அறிவித்தார். அரிய சாதனை புரிந்தவருக்கு 100 பொற்காசுகள் கொண்ட பொற்கிலி ஒன்றை பரிசளிப்பதாக அறிவித்தார். அந்த பொற்கிலியை பெறுவதற்கு இவர்கள் 4 பேரும் போட்டி போட்டனர். யாருடைய சாதனை கேட்டும் யாருடைய சாதனை சிறந்தது என்று முடிவு செய்ய எங்களால் முடியவில்லை. அதனால்தான் பொற்கிலியை 4வருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்க முடிவெடுத்தோம் என்றார் கிராம தலைவர். சரிதானே, அதில் என்ன சிக்கல்? ஆனாலும் இதற்கு 4 பேரும் உடன்பட மறுக்கின்றனர். ஒவ்வொருவரும் தங்கள் சாதனை தான் பெரியது என்று கூறுகின்றனர். பொற்கிலியை முழுமையாக தங்களுக்கே சேர வேண்டும் என்று விரும்புகின்றனர். அதனால் தான் நீங்கள் சரியான தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசியார் அந்நால்வரையும் பார்த்தார். ஒவ்வொருவராக உங்கள் சாதனையை சொல்லுங்கள். முதலில் முருகேசன் என்பவர் தம் சாதனையை சொல்ல தொடங்கினார். வணக்கம் அரசி, என் பெயர் முருகேசன். நான் ஒரு வியாபாரி. மலையை கடை வைத்துள்ளேன். வியாபாரத்தில் முழு கவனத்தோடு ஈடுபடும் போது தெருவில் அந்த மாடு ஒரு சிறுமியை ஆவேசமாக முட்டுவதற்கு பாய்ந்தது. நான் உடனே ஓடிச் சென்ற அந்த சிறுமியை காப்பாற்றினேன். இத்தனைக்கும் அவள் தந்தைக்கும் எனக்கும் நிலத்தகராறு உண்டு. அப்படி இருந்தும் அவளை நான் காப்பாற்றினேன். அதை கண்ட ஊர் மக்கள் என்னை பாராட்டினார்கள். ஆனால் பொற்கிலியை முழுமையாக எனக்கே சேர வேண்டும் என்று சொன்னார் முருகேசன். இரண்டாவதாக கண்ணன் என்பவர் தம் சாதனையை சொல்ல தொடங்கினார். வணக்கம் அரசி, என் பெயர் கவிஞன் கண்ணன். நான் ஒரு கவிஞன். பல பாடல்களும் கதைகளும் இயற்றுள்ளேன். ஒரே இரவில் உலகம் இயக்கும்படியாக 100 செய்யுள்களை படைத்துள்ளேன். மக்கள் எல்லோரும் அதை விரும்பி படிக்கிறார்கள். ஒரே இரவில் ஒரு காவியத்தை படைத்த ஒரு இலக்கிய சாதனை அல்லவா? எனவே பொற்கிலியை பெற முற்றிலும் தகுதியுள்ளவன் நானே. மூன்றாவதாக வந்தார் கல்தச்சர் கந்தசாமி. வணக்கம் அரசி, என் பெயர் கல்தச்சர் கந்தசாமி. நான் கரடு முரடாக பாறைகளை வெட்டி கொண்டு வந்து அலைய சிற்பங்களாகவும் எளிதான தூண்களாகவும் செய்வேன். கல்தச்சன். நான் சிற்றுளியை கொண்டு குகைக்கோவில் குடைந்து வடித்தேன். செதுக்கிய குகைக்கோவில் கண்டு வீழ்ந்து பார்த்தவர்களே இல்லை. எனவே பொற்கிலி எனக்கே கொடுப்பது பொருந்தும் என்றார் கல்தச்சர் கந்தசாமி. நான்காவதாக முதியவர் பொன்னுச்சாமி வந்தார். வணக்கம் அரசி, என் பெயர் பொன்னுச்சாமி. நான் ஒரு ஏழை விவசாயி. என் மூதாதை வழியில் கிடைத்த ஒரு காணி நிலத்தை நன்கு உழுது பயிரிட்டு பிழைத்து வருகிறேன். என் மனைவியோ காலமாகிவிட்டார். என் மகளும் நானும் தான் வயலில் உழைத்து வாழ்க்கை நடத்துகிறோம். இருவரும் பாடுபட்டதால் போன ஆண்டை விட இந்த ஆண்டு 3 மடங்கு நெல் விளைச்சல் கண்டுள்ளது. என் குடும்பத்திற்கு நெல் போக நிதியை 10 குடும்பங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தேன். ஒரு காணியத்தை கொண்டு 10 குடும்பங்கள் உருவாகின. இதுவே என் சாதனையாக நினைக்கிறேன் என்றார் முதியவர். மங்கையரசி சற்றே யோசித்தார். பிறகு தம் தீர்ப்பை கூறலானார். நீங்கள் ஒவ்வொருவரும் சிறப்பான செயலை செய்துள்ளீர்கள். முதிய விவசாயி தமது ஒரு காணி நிலத்தில் 3 மடங்கு நெல் உற்பத்தி செய்து சாதனை படுத்துள்ளார். உண்மையிலேயே இது பெரிய சாதனை தான். எந்த அளவிற்கு பாடுபட்டு உழைத்திருந்தால் இந்த அளவிற்கு பலன் காண முடியும். அவரது உழைப்பால் மேலும் 10 குடும்பங்கள் பசி வைத்துள்ளார். எனவே பொற்கிலியை பெற தகுதியுள்ள இவர்தான். இவருக்கே பொற்கிலியை வழங்க ஆணையிடுகிறேன். எங்கே அந்த பொற்கிலி? நன்றி அரசே.